பழைய படங்கள்லாம் நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு ஓடி போவாங்கல்ல, அந்த ஃபீல் லைட்டா வர்ற மாதிரி இல்ல சார், அது அது அப்படி கொடுக்கூடாதுன்னு தான் எல்லா கேரக்டர் ஜென்ரலா பார்த்தா ஒரு மூவிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அதை நெகட்டிவா காமிச்சிருவாங்க. இந்த கேரக்டருக்கு ஓகே இந்த பொண்ணு ஹீரோயின் சேரக்கூடாதுன்னு அதை நெகட்டிவா காமிச்சிருவாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். இல்லதான் அது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அது படம் இல்ல எதுவுமே இதுல சில ஃப்ரெண்ட்ஸோட நடந்த விஷயங்கள் மட்டும் தான் நிறைய ரியல் இருக்கும். மற்றபடி கதை எல்லாமே கற்பனை தான். சொல்லுங்க சார். 3 தான் சார். ஏன் சார் சார் அக்கா எல்லாம் அக்கா தான் இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன சார் எப்படி ஃபீல் பண்ணா? ஐயோ அக்கா கேட்டல போட்டாங்க. இல்ல சார், கதையை பொறுத்து தான் சார். இப்ப போர் தொழில பாத்தீங்கன்னா பெரிய ரொமான்ஸ் இருக்கு, அது கதையை பொறுத்து தான். இதுல வந்து இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. அவன் வந்து 3 பொண்ணுங்களை மீட் பண்றான். அவன் லைஃப் எப்படி இருக்குங்கிறது தான் கதை தான் தீர்மானிக்கும் சார். எனக்கு கண்டிப்பா என்னன்னா சார், இவ்வளவு நாள் நீங்க வந்து போலீஸ் கேரக்டர் இந்த மாதிரி ஒரு சீரியஸான இதுல உண்மையில நம்பவே முடியாது. நன்றி சார். வேற வேற வேரியேஷன். தேங்க்யூ சார். இல்ல அதுதான் சார் ஐடியா. இப்போ போர்த்துல வந்து இன்டென்ஸா இருந்தது. அடுத்து ஒரு ப்ளூ ஸ்டாருமே இன்டென்ஸா இருக்கும். அது நடுவில் ஒரு பிரீசர், அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு ஒரு ஜாலியான படம், நியூ இயர் சம்பந்தமா ஒரு ஜாலியான படம் கொடுக்கலாம். ஹோம்வொர்க் பண்ணீங்களா? ஏன்னா புதுசா இருந்தது நடிப்பு. தேங்க்யூ சார். இல்ல சார், ஆனா கேட்க நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். இன்னும் பார்க்கல. இன்னைக்கு நைட்டு பாக்குறாங்க. அசோக் சார் வாழ்க்கையில எத்தனை ஹீரோயின் சார்? இப்போதைக்கு ஒண்ணுதான் பாத்துறேன். எனக்கு வருதுன்னு சொல்லி தான் கடந்த வாரம் இந்த படத்தை வெளியில ஃபர்ஸ்ட் வந்து படம் வெளியே வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க படம். இல்ல, அது ஆக்சுவலா என்னாச்சுன்னா மழையில வந்து சர்டிபிகேஷன் சென்சர் சர்டிபிகேட் பண்ண முடியல. அதனால தான் தள்ளி போனது. கண்ணகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, இவர் தாங்க எல்லாமே ஸ்கிரிப்ட் தாங்க. 2 பேருமே கமல் சார் ஃபேன்ஸ், ரஜினி சார் ஃபேன்ஸ். ரஜினி சார் ஃபேன்ஸ் தான் எல்லாரும். சோ அதனால சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான், ஒரு காமெடி தான், ஒரு ஹியூமர் இதுக்காக தான். கண்ணகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம். அதில் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஸோ நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டேன் கீர்த்தி இந்த மாதிரி ஒரு படம் சூஸ் பண்ணி நடிச்சு அதை வந்து பேக்கப் பண்ணதுக்கு. சார் லாஸ்ட் क्वेश्चन, கண்ணகியில மிஸ்ஸஸ் இன்டர்வியூ பண்ணும்போது நடிகர்கள்லாம் நடிகைகள் கரெக்ட் பார்த்தாங்க. நீங்க எங்க ஹஸ்பண்ட பார்த்து அந்த क्वेश्चन கேப்பீங்களா அப்படினு கேட்டாங்க. அதுக்காக கேக்குறீங்களா? இல்ல, உண்மையிலே அது வந்து நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. சோ நீங்க வந்து கண்டிப்பா நடிக்க விடுவாங்க அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க. இந்த கருத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது விடுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் அவங்களோட ஓனர் இல்லை, அவங்களோட பார்ட்னர். அதனால அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்க பண்றதெல்லாம் எனக்குமே சந்தோஷம் இருக்கு. we are 2 individuals. அதனால அவங்க எதை ஆசைப்படுறாங்களோ அதை பண்ற. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் எங்களுக்கு வரவே இல்லை. ஏன்னா இதுல நான் வந்து இப்படி பண்ணது அப்படி பண்ணேன்னு சொல்றது கரெக்டுமே இல்லை. அது அவங்க லைஃப், அவங்களோட பேஷன். அது அவங்க விரும்பி பண்றாங்க. இப்போ ஒருத்தரோட பேஷனை இப்போ என்னோட பேஷன் திடீர்னு சினிமா பண்ணக்கூடாது நடிக்கக்கூடாதுன்னு சொன்னா நான் வந்து என் வாழ்க்கையை ரொம்ப சோகமாயிடும். ஸோ ஒரு சோகமான பாட்டை எனக்கு வேணாம்ல. அதனால அவங்க பேஷனை கண்டினியூ பண்ணா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுல நானும் சந்தோஷமா இருக்கேன். நான் பர்சனலா சொன்னேன். தேங்க்யூ ரொம்ப நன்றி. போர் தொழிலுக்கு பயங்கரமா எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படமும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சொன்னீங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. கண்டிப்பா நீங்க இல்லாம நான் இல்லை, எங்க டீம் இல்லை. ஸோ கன்ஃபார்மா உங்க சப்போர்ட் எல்லாமே எனக்கு வேணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ.